ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து இந்த கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சி, பேங்க், அப்புறமா வேறு ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாம்லாம் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் வந்து இட்டாநகர், ஆந்திர பிரதேஷுக்கு வந்து அமராவதி, அஸ்ஸாம் திஸ்பூர், பீகார் பாட்னா, சத்தீஸ்கர் ராய்ப்பூர், கோவா பனாஜி, குஜராத் காந்திநகர், ஜார்க்கண்ட் ராஞ்சி, கர்நாடகா பெங்களூரு, கேரளா திருவனந்தபுரம், மத்திய பிரதேஷ் போபால், மகாராஷ்டிரா மும்பை, மணிப்பூர் இம்பால், மேகாலயா ஷில்லாங், மிசோரம் ஐஸ்வால், நாகாலாந்து கோஹிமா, ஒடிசா புவனேஸ்வர், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், சிக்கிம் கேங்டாக், தமிழ்நாடு சென்னை, தெலுங்கானா ஹைதராபாத், திரிபுரா அகர்தலா, உத்தரப்பிரதேஷ் லக்னோ, வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா, அப்புறம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டுக்குமே சண்டிகர் தான் கேபிட்டல். அப்புறமா ஹிமாச்சல் பிரதேஷுக்கு வந்து 2 கேபிட்டல் இருக்குது. ஒன்று வந்து சம்மர் கேபிட்டல், இன்னொன்று வந்து விண்டர் கேபிட்டல். சம்மர் கேபிட்டல் பார்த்திங்கன்னா சிம்லா, விண்டர் கேபிட்டல் வந்து தரம்ஷாலா. அதே மாதிரி உத்தராகண்டுக்கும் 2 கேபிட்டல் இருக்குது, சம்மர் கேபிட்டல் அண்ட் விண்டர் கேபிட்டல். சம்மர் கேபிட்டல் வந்து பராரசைன், விண்டர் கேபிட்டல் வந்து டெஹ்ராடூன். இது வந்து படித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.